பாடுகளின் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் இந்த மார்ச் மாதம் 5ஆம் நாளாகிய வியாழக்கிழமையில உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் பாடுகளின் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்காக உலகத்தில் வந்து மரித்து ரத்தம் சிந்தின ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை நேரத்திற்கு நன்றி ஆண்டவரே. கடந்த போன இரவு எங்களோடு இருந்து நல்ல இளைப்பாறுதலை தந்தீர். உடைய பணிகளை, பயணங்களை, ஊழியத்தை ஆசீர்வதித்த ராஜா நன்றி. இந்த நாளிலும் உங்களுடைய ஆண்டவர் மக்களாக எங்களுடைய பணிகளை, ஆண்டவர் பயணங்களை நிர்வாகி செய்தருளும். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதம். இதை கேட்டு பயன்பெறுகிற மக்களுக்கு இந்த நாள் தியானம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையில் 214வது பாடல் ஆகிய ஏங்குதே என்னகந்தான் துயர் தாங்குதலை முகந்தான் என்ற கிறிஸ்துவின் பாடல் நினைக்கின்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். 214வது பாடல். தாங்குதில்லை மோகந்தா
பாடுகளின் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் திருப்பெயரிலே காலை வேளையிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறோம். இந்த நாளிலும் நாம் வாசித்து தியானிக்க முடிய தெரிந்து கொண்டே கடவுளுடைய வார்த்தை அது ஏசாயா 37 அதிகாரத்தில் 1 முதல் 25 வசனங்கள். எசேக்கியா ராஜாவுடைய அழகான ஒரு ஜபத்தையும் அவருடைய பக்தி நிறைந்த ஒரு வாழ்வையும் நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த பகுதி எசேக்கியா ராஜா சந்தித்த நெருக்கடியையும் அவர் கடவுள் மேல் வைத்த நம்பிக்கையையும் விவரிக்கிறது. நெருக்கடி நேரத்தில் விசுவாசத்தின் வெற்றி. வாழ்க்கையில சில நேரங்களில் அசிரிய ராஜாக்களை போல நம்முடைய வாழ்க்கையிலும் சத்துருக்கள் பெருகி வந்து நிறைய ஆபத்துக்களை பிரச்சனைகளை தருவார்கள். அதுபோல இங்கே அசிரிய ராஜாவாகிய சனகிரிப் சத்துருக்கள் நம்மை சூழ்ந்து கொண்டு பயமுறுத்தலாம். எசேக்கியா ராஜா தன் வாழ்க்கையின் மிகப்பெரிய சவாலை சந்தித்த போது எப்படி செயல்பட்டார் என்பதையும் கடவுள் அவருக்கு எப்படி பதிலளித்தார் என்பது இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம். நெருக்கடியில் தாழ்மை என்பதை நம்ம பார்க்கிறோம். எசேக்கியா அரசன் அதை கேட்டவுடன் தம் ஆடைகளை கிழித்து கொண்டு சாக்கு உடையால் தம்மை மூடிக்கொண்டு ஆண்டவரின் இல்லம் சென்றார். அவர் அரண்மனை மேற்பார்வையாளர் எலியாக்கியாயும் எழுத்தர் செபுனாவையும் குருக்கள் முதியோரையும் சாக்கு உடை போர்த்தியவர்களாய் ஆமோத்ஸின் மகன் ஏசாயா இறைவாக்கினரிடம் அனுப்பி வைத்தார். அவர்கள் அவரிடம், எசேக்கியா கூறியது இதுவே, இந்த நாள் துன்பமும் கண்டனமும் இழி சொல்லும் நிறைந்த நாள். பிள்ளைகளை பெற்றெடுக்கும் நேரம் நெருங்கிவிட்டது, ஆனால் பெற்றெடுப்பதற்கு ஆற்றல் இல்லை என்று சொல்லி அனுப்புகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, மிகுந்த மன வருத்தத்தோடு நெருக்கடியோடு எசேக்கியா இருக்கிறார். எசேக்கியா அந்த செய்தியை ஏசாயாவுக்கு சொல்லி அனுப்புகிறார். தன் தலைவனாகிய அசிரிய மன்னனால் அனுப்பப்பட்ட ராப்சாக்கே உயிராற்றல் நிறைய கடவுளை இழித்து உரைத்த சொற்களை ஒருவேளை கடவுளாகிய ஆண்டவர் கேட்டிருக்க கூடும். கடவுளாகிய ஆண்டவர் அச்சொற்களை முன்னிட்டு அவர்களை கண்டித்தாலும் கண்டிப்பார். ஆதலால் இன்னும் உயிரோடு இருக்கும் எஞ்சியோருக்காக மன்றாட்டை எழுப்பியருளும் என்றார்கள். இவ்வாறு எசேக்கியா அரசனின் அலுவலர்கள் ஏசாயாவிடம் வந்து கூறிய போது அவர் அவர்களிடம் கூறியது, நீங்கள் உங்கள் தலைவரிடம் சொல்ல வேண்டியது இதுவே, அசிரிய அரசனின் ஆட்கள் என்னை இழித்துரைத்த சொற்களை கேட்டு நீ அஞ்சாதே. இதோ நான் ஒரு ஆவியை அவனிடம் அனுப்பி அவன் வதந்தி ஒன்றை கேட்குமாறு செய்வேன். அவனும் தன் நாட்டிற்கு திரும்பி செல்வான். அவன் நாட்டிலேயே அவனை வாளுக்கு இரையாக்குவேன் என்கின்றார் ஆண்டவர். பாருங்க, ராப்சாக்கே என்கின்றவர் என்ன பண்றாரு, ஏசாயா தீர்க்கதரிசியையும் கடவுளையும் பழித்து உரைக்கிறார். நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம இயேசு ஆண்டோடைய நற்செய்தி அறிவிக்கும் போது அல்லது ஆலயத்துக்கு போயிட்டு வரும்போது எல்லாரும் நம்மளை கேலி செய்வாங்க. இந்த கடவுள் உங்களுக்கு உண்மையாவே இருக்கிறாரா, கடவுள் வழி நடத்துறாரா, நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்போது நம்மளெல்லாம் கேலி செய்கிறது வழக்கம் இல்லையா? அதான் நம்ம பார்க்கிறோம். ஆனால் எங்க ஏசாயா சொல்லி அனுப்புறாரு, அதெல்லாம் நீ ஒன்றும் பயப்படாத, கடவுள் பார்த்துக்குவாரு. என்னை அவன் பழித்துரைக்கிறத பத்தி கவலை இல்லை, கடவுள் அவனுடைய ஊர்ல அவனை இரையாக்குவார் என்று சொல்லி அனுப்புகிறார். எசேக்கியா ராஜா சனகிரிப்பின் நிந்தனையை கேட்ட போது அவர் செய்த முதல் காரியம் தாழ்மை. எப்பவுமே நம்ம ஆண்டவர்கிட்ட செய்ய வேண்டிய காரியம் தாழ்மை தான். நான் பெரிய அரசன், என் ஜபத்தை நீ கேட்டுதான் ஆகணும்னெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதனால யாரா இருந்தாலும் முதல் ஆண்டவர்கிட்ட வரும்போது தாழ்மையா வர வேண்டும். அதான் சொல்ல, தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இரட்டு உடுத்தி கொண்டார். அப்போ ஆண்டவரை தேடுறார். அவர் அரண்மனைக்கு போகாமல் எங்க போறார், நேரா ஆலயத்துக்கு போறார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் ஜபிக்கிறார். ஜப உதவி தீர்க்கதரிசி ஆகிய ஏசாவிடம் ஆட்கள் அனுப்பி ஜபிக்கும்படி கேட்டுக்கொண்டார். இப்ப என்னன்னா, பிரச்சனைகள் வரும்போது நம் சொந்த பலத்தை நம்பாமல் தேவ சமூகத்துல நம்மை தாழ்த்துவதே நம்முடைய முதல் கடமையாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில முதல் படி. பிரச்சனைகள் வரும்போது நம்ம ஆண்டவர் இடத்துல ஓடணும், மனிதன் இடத்துல ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஐயருங்கிட்ட ஊழியர்கிட்ட சொல்லி ஜபிக்க சொல்லலாம், அவ்வளவுதான். அடுத்தது பார்க்கிறோம், தேவனுடைய தைரியப்படுத்தும் வார்த்தைகள் அவனுக்கு வருகிறது. அதான் பார்க்கிறோம் இல்லையா? நெருக்கடியில் இருக்கும்போது கடவுள் தம்முடைய ஊழியக்காரன் மூலமாய் ஆறுதல் அளிக்கிறார். பயம் வேண்டாம், நீ கேட்ட வார்த்தைகளினாலே பயப்படாதே என்று கடவுள் வாக்கு கொடுக்குறார். அதான் ஊழியக்காரருடைய வேலை. என்னன்னா, இந்த மாதிரி மக்கள் பிரச்சனையோடு வரும்போது அவங்களுக்காக ஜெபம் பண்ணி, ஒன்றும் கவலைப்படாதீங்க, கடவுள் நம்மோடு இருக்கிறார், நமக்கு பலத்தை சுகத்தை தருவார், வெற்றி வாய்ப்பை கொடுப்பார் என்று சொல்லி அனுப்புறது தான் வேலையா. அதுதான் இங்க ஏசாயா செய்கிறார். அப்போ கடவுள் கொடுத்த திட்டம், சத்துரு தன் தேசத்திற்கு திரும்ப போவான் என்றும் அங்கே அவன் விழுவான் என்றும் முன்னறிவித்தார். அதே போல 8 முதல் 20 வசனங்களை பார்க்கிறோம். சவாலை கடவுளிடம் ஒப்படைக்கிறது. அசிரியருடைய அச்சுறுத்தல். இதற்கிடையில் அசிரிய மன்னன் லாகிச்சு நகரை விட்டு புறப்பட்டு லிப்னாவுக்கு எதிராய் போர் புரிந்து
கொண்டிருந்த ராப்சாக்கே கேள்விப்பட்டான். எனவே அவனும் அங்கே சென்று அசிரிய மன்னனை கண்டான். எத்தியோப்பியா மன்னன் தீர்க்கா உனக்கு எதிராய் போர் தொடுக்க புறப்பட்டு வருகிறான் என்ற செய்தி அசிரிய மன்னன் கேள்விப்பட்டு எசேக்கியாவிடம் தூதரை அனுப்பி யூதா அரசர் எசேக்கியாவிற்கு அறிவித்தது, நீ நம்பிக்கை வைத்தல உன் கடவுள் எருசலேம் அசிரிய மன்னன் கையில் ஒப்புவிக்கப்பட மாட்டாது என்று சொல்லி உன்னை ஏமாற்றி விடாதே. அசிரிய மன்னர்கள் தாங்கள் முற்றிலும் அழிக்க விரும்பும் நாடுகளுக்கு செய்த அனைத்தையும் பற்றி கேள்விப்பட்டிருப்பாய். நீ மட்டும் தப்பித்துக் கொள்ள முடியுமா? என் மூதாதையர் அழித்துவிட்ட கோசோன், ஆரான், ரட்சேபு மக்களையும் தெலாசாரில் உள்ள தெய்வங்களையும் மக்களையும் காப்பாற்ற முடிந்ததா? ஆமாத்தின் மன்னன் எங்கே? அர்பாத்தின் மன்னன் எங்கே? செபரேவம், ஏனா, இவ்வா ஆகிய அவற்றின் மன்னர்கள் எங்கே? இப்போ இந்த நாடுகள் எல்லாம் ஏற்கனவே அவங்க அழிச்சிருக்கிறாங்க, அதனால உங்களையும் அழிக்கவாங்க, உங்களை விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பயமுறுத்துறாங்க. இப்போ எசேக்கியா தூதரிடமிருந்து மடலை வாங்கி படித்தார். ஒரு ஆண்டவரின் இல்லம் சென்று ஆண்டவர் திருமுன் அதை விரித்து வைத்தார். எசேக்கியா ஆண்டவரிடம் மன்றாடினார். இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவரே, கேர்புகள் மேல் வீட்டு இருப்பவரே, உலகில் உள்ள அனைத்து அரசுகளுக்கும் நீர் ஒருவரே கடவுள். விண்ணுலகத்தையும் மண்ணுலகத்தையும் உருவாக்கியவர் நீரே. ஆண்டவரே, செவிசாய்த்து கேளும். ஆண்டவரே, கண் திறந்து பாரும். கடவுளை இழைத்துரைத்த அந்த சனகரிப் சொல்லி அனுப்பிய சொற்கள் அனைத்தையும் கேளும். ஆண்டவரே, அசிரிய மன்னர்களால் அனைத்து நாடுகளையும் அவற்றின் நிலங்களையும் பாழடையே செய்தது உண்மையே. அவற்றின் தெய்வங்களை நெருப்புக்குள் எரித்ததும் உண்மையே. ஏனெனில் அவை தெய்வங்கள் அல்ல, மனிதரின் கைவினை பொருட்கள், மரமும் கல்லுமே. எனவேதான் அவற்றை அவர்கள் அழித்தொழித்தனர். ஆகவே எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் ஒருவரே ஆண்டவர் என்று உலகின் அரசுகள் அனைத்தும் அறிந்து கொள்ளுமாறு எங்களை அசிரியாவின் கை நின்று விடுவித்தரலும். ரொம்ப அழகான ஒரு ஜபம் பாரு, அழகான ஒரு ஜபம் இல்லையா? சனகரிப் மீண்டும் ஒரு கடிதம் மூலம் எசேக்கியாவை மிரட்டினான். இப்போது எசேக்கியா செய்த காரியம் மிக முக்கியமானது. கடிதத்தை பரப்புதல். எசேக்கியா அந்த கடிதத்தை பெற்று கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருடைய சமூகத்தில் விரித்து படித்தார். எசேக்கியாவின் ஜபம், தேவரீர் ஒருவரே பூமியின் ராஜாக்கள் எல்லாம் கடவுள் என்று விசுவாசத்தோடு அறிக்கை செய்தார். பூமியின் ராஜாக்கள் எல்லாம், ராஜ்யங்கள் எல்லாம் நீர் ஒருவரே கர்த்தர் என்று அறியும்படி எங்களை ரட்சியும் என்றார். உங்கள் கவலைகளும் எதிரிகளின் மிரட்டல்களையும் கர்த்தருடைய பாதத்தில் வைத்து ஜபியுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதான் நாங்க பார்க்கிறோம். ரொம்ப அழகான ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறாரு. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்தரலும், நீர் எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறோம், ரொம்ப வேதனையோட பயத்தோடு இருக்கிறோம் என்று சொல்லி அவன் மன்றாடுகிறான். அடுத்தது சொல்றாரு பாருங்க, அரசருக்கு ஏசாயாவின் செய்தி வருது. அப்போது ஆமோத்ஸின் மகன் ஏசாயா எசேக்கியாவுக்கு இவ்வாறு சொல்லி அனுப்பினார். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, அசிரிய மன்னன் சனகரிப்பை முன்னிட்டு நீ என்னை நோக்கி மன்றாடினாய். அவனை குறித்து ஆண்டவர் சொல்லிய வாக்கு இதுவே, கன்னி மகள் சீயோன் உன்னை அவமதித்து எள்ளி நகையாடுகிறாள். மகள் எருசலேம் உன் பின்னால் நின்று இகழ்ச்சியுடன் தலையசைக்கிறாள். யாரை நீ பழித்து இடித்துரைத்தாய்? யாருக்கு எதிராய் நீ உன் குரலை உயர்த்தினாய்? யாரை செருக்குடன் நீ உற்று பார்த்தாய்? இஸ்ரேலின் தூயவருக்கு எதிராய் அன்றோ? நீ உன் பணியாளரை கொண்டு என் தலைவரை பழித்துரைத்தது. என் பெரும் தேர்ப்படையுடன் நான் மலை உச்சிகளுக்கும் லெபனோன் மலை செருவிலுக்கும் ஏறினேன். வானாளாவே அதன் கேதர் மரங்களையும் மிக சிறந்த தேவதாரு மரங்களையும் வெட்டி வீழ்த்தினேன். கடையில் எல்லையில் இல்லாத எல்லா கடை உச்சிக்கும் அடர்த்தியான அதன் காட்டு பகுதிக்கும் வந்தேன். நான் கிணறு வெட்டி அதன் நீரை பருகினேன். என் காலடியால் எகிப்தின் நீரோடைகள் அனைத்தையும் பற்றி போக செய்தேன் என்று சொன்னார் என்று ஆண்டவர் சொல்றார். மான தேவ பிள்ளைகளே, அடுத்தது சொல்லி அனுப்புறார், ஏசாயாவுக்கு சொல்லி அனுப்புறார். கர்த்தர் அளிக்க பதில் வர என்னன்னா, எசேக்கியாவின் ஜபத்திற்கு பதிலாய் ஏசாயா மூலம் தேவன் சனகரிப்பு விரோதமாய் பேசுகிறார். சத்ருவின் பெருமை, சனகரிப் தன் சொந்த பலத்தினால் வென்றதாய் பெருமை பேசினான். ஆனால் கடவுள் என்ன பண்றாரு? சத்துரு நிந்தித்தது இஸ்ரவேலின் பரிசுத்தர் என்பதை தேவன் சுட்டி காண்பிக்கிறார். நிச்சயமான பாதுகாப்பு. சீயோன் குமார்த்தி அவளை எள்ளி நகையாடுவாள். சத்துரு நகத்திற்குள் நுழைய விடமாட்டான். அப்ப எசேக்கியா ராஜா தன் நெருக்கடியை ஜபமாகவும் விசுவாசமாகவும் மாற்றினார். இதனுடைய விளைவாக கடவுள் ஒரு தூதனை அனுப்பி ஒரே இரவில் அந்த சத்ருவின் சேனையை அழித்து போட்டார். அதை நம்ம பார்க்கிறோம். பிரச்சனைகளை கண்டு பயப்படாமல் ஆண்டவருடைய தேவாலயம் சென்று நம்ம ஜபிக்கணும் இல்லையா? உங்கள் போராட்டங்கள் ஜபத்தில் வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறார். விசுவாசத்தோடு காத்திருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்ற அருமையான செய்தியை இந்த நேரத்தில் கடவுள் நமக்கு அதுதான் அதுக்கு பின்னாடி வர்ற வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா அதான் நமக்கு இருக்கிறது. 37ஆம் அதிகாரத்தில் அதுக்கு பின்னாடி வர்ற வசனங்களை நீங்க பாருங்க. நானே தொடக்கத்திலிருந்து முடிவெடுத்து செயல்படுத்துகிறேன் என்று நீ கேள்விப்பட்டது இல்லையா?
முற்காலம் தொட்டு திட்டமிட்டதை இன்று நான் செயல்படுத்துகிறேன். அதனால்தான் அரண்சூல் நகர்களை நீ பாழடைந்த மண்மேடுகளாய் செய்தாய். அவற்றில் வாழ் மக்கள் ஆற்றல் குன்றி நடுநடுங்கி நாணி குறுகினர். வளரும் முன் அனல் காற்றால் கருகி விடும் வயல்வெளி செடியின் போன்றும் அருகம்புல் போன்றும் கூரை மேல் வளர்ப்புல் போன்றும் அவர்கள் ஆயினார். நீ இருப்பது, நீ போவது, நீ வருவது, எனக்கு எதிராய் உனக்கு கொந்தளிப்பது அனைத்தையும் நான் அறிவேன். எனக்கு எதிராய் நீ கொந்தளித்ததும் செருக்குடன் நீ பேசியதும் என் செவிகளுக்கு எட்டியதும் எனவே உன் மூக்கிலின் வளையத்தையும் உன் வாயிலின் கடிவாளத்தையும் மாட்டுவேன். நீ வந்த வழியை உன்னை திருப்பி விடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த மக்களுக்கு சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில கூட இன்னைக்கு நிறைய அச்சுறுத்தல்கள், மிரட்டல்கள், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமான காரியங்கள் இன்றைக்கு நடக்கிறது. இன்னைக்கு உலக போர்கள் நம்ம பார்க்குறோம். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானை தாக்கி கொண்டிருக்கு. அதற்கு அவங்க சொன்ன காரணம், அந்த ஏற்கனவே இந்த இஸ்ரேலில் ஈரானுடைய தலைவர்கள் கிறிஸ்தவர்களை அதிகமாக துன்புறுத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மற்ற நாடுகள் மீது அணு ஆயுதங்களை போடுவதற்காக ஆயத்தமாக இருந்திருக்கிறார்கள் என்ற செய்தி நம்ம பார்க்கணும். இப்போ இது உண்மையா பொய்யா என்று நமக்கு தெரியாது. ஆனாலும் இப்படிப்பட்ட செய்திகள் வருகிற போது கடவுளுடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டாங்க. அதனால தான் இந்த போர் வந்திருக்கிறது என்று சமூக ஊடகங்களில் நம்ம பார்க்கிறோம். இது எந்த அளவுக்கு உண்மை என்பது நமக்கு தெரியாது. ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளோடு இருக்கிறார். நீதியான நேர்மையான மக்களோடு இருக்கிறார். என்றைக்கும் அநீதி செய்யும் மக்களோடு, அநியாயம் செய்யும் மக்களோடு, இல்லையா, கடவுளுடைய பிள்ளைகளை கொன்று அழிக்கின்ற மக்களோடு அவர் இருக்கவே மாட்டார். அவர்களை அவர் கருவறுப்பார், வேறு இருப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே இந்த காலை நேரத்தில் அன்பான தேவை பிள்ளைகளே, உங்களுக்கு வருகிற பிரச்சனைகள், கஷ்டங்கள், உங்களுக்கு வருகிற மிரட்டல்கள், சத்துருக்களின் மூலமாய் வருகிற துன்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுங்க. ஆலயத்துக்கு ஓடுங்க. எசேக்கியா அதான் பண்றாரு. ஏசாயா கிட்ட ஆள் அனுப்புறாரு, ஜெபம் பண்ண சொல்றாரு, நேர ஆலயத்துக்கு போறார். இன்னைக்கு நம்ம எங்க போறோம்? நேரம் நம்ம என்ன பண்றோம்? பிரச்சனை வந்தோடனே வக்கீல தான் போய் பார்த்தோம். சார் இந்த மாதிரி பிரச்சனை, சரி ஒரு கேஸ் போட்டுடலாம் இல்லையா? கடவுளை நம்பு. முதல்ல கடவுள்கிட்ட போ, தேடு, அவரை தேடு. எல்லாவற்றையும் அவர் மாற்றி உனக்கு தருவார். அப்புறம் நம்ம வக்கீல் கிட்ட போகலாம். அது ரெண்டாவது, அது வழக்கு நம்ம தொடுக்கிறது, அது நம்ம சட்ட ரீதியா இருக்குது, அதனால தப்பு இல்லை இல்லையா? முதல்ல கடவுள்கிட்ட நம்ம போகணும், ஜபம் போடணும். அவன் செய்யறான், இந்த ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்து வெற்றியை தருகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகவே காலை நேரத்துல எல்லா ஜபத்தையும் வேண்டுதல்களையும் ஆண்டவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய கவலைகளை, கஷ்டங்களை அவர் மாற்றுகிற இஸ்ரவேல் மக்களை வனாந்தரத்துல வழி நடத்துகிற போது ஆண்டவர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார் இல்லையா? அதனால நமக்காகவும் யுத்தம் பண்ணுகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த இறை நம்பிக்கையோடு நம்ம வாழ தூய ஆவியானவர் நமக்கு உதவி செய்து காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். பாடுகளின் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உடைய இறை வார்த்தையின் வழியா எங்களை போஷித்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதிங்க. நாங்களும் கூட பிரச்சனைகள், கஷ்டங்கள் வருகிற போது ஆண்டவரே உடைய சமூகத்தை நாடி உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வெற்றி பெற கிருபை தார். இந்த நாள் இந்த ஊழியத்தில் இருக்கிற என்பதற்குரிய அன்பர் சாரியம், ஏஞ்சாக்காவையும், அன்பான பிள்ளைகள் வார்த்தால் மரியாதையும், நேச்சாக சாரி டீச்சரை அடியின் குடும்பத்தாரை ஆசீர்வதித்து நீர் பயன்படுத்த நாளில் ஆண்டவர் பலவீனமாய் சுகமாக இருக்கிற மக்களுக்காக ஜபிக்கிறோம். என்னுடைய அன்புக்குரிய இல்மாகுப்பம் ஆண்டவர் திருச்சபுடைய தலைவர் டிஎஸ்பி சாருக்காகவும், மனைவி பிள்ளைகளுக்காகவும், குறிப்பாக உடைய நிக்சனிற்காகவும், உடைய மெர்லின் கார்த்திகாவுக்காகவும், ஆண்டவரே உடைய கரடி டாக்டருடைய சம்பந்தி ஃப்ளாரன்ஸ் பக்தநாதன், ஆண்டவரே ஷாலினிக்காக, லூக் பிரேம்சிக்காக ஜபிக்கிறோம். பலவீனங்களை மாற்றும். இந்த நேரத்தில் என்னுடைய ஆண்டவர் பிறந்தநாளை காணுகின்ற இதோ பெங்களூரில் வசிக்கின்ற ஜனனி பிபிடி பிசியோதெரபிஸ்ட் அவர்களுக்காக உடைய கணவனுக்காக ஜபிக்கிறோம். இந்த பிறந்தநாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். குடும்பங்களை ஆசீர்வாதம், உலக பிரகாரமான ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் மகளுக்கு நீ தந்து வழி நடத்த ராஜா. நாலு திருமண நாட்களையும் மற்ற எல்லா ஆண்டவரை நல்ல காரியங்களை வாழ்க்கையில பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் ஆசீர்வாதம். நேரத்தில் இந்திய தேசத்திற்காக ஜபிக்கிறோம். ஜனாதிபதி, பிரதமர், இப்படி முதலமைச்சர், கவர்னருக்காகவும், இப்படி முதலமைச்சர் ஆண்டவரே மற்ற எல்லா படைகளையும் செய்கிற போது இப்படி கிருபை ரோடு தங்கி இருக்கட்டும். ஜாதி, மதம், இனமொழி பேதம் மீறி நான் ஒற்றுமையாக வாழ ஆண்டவர் கிருபை தாரம். அவசர ஜபமாக எப்படியே இஸ்ரேல், ஆண்டவரே அமெரிக்கா, ஈரான் போருக்காக ஜபிக்கிறோம். யார் மீது யார் தப்பு வைத்தாலும் குற்றம் சொன்னாலும் ஆண்டவரே மனித உயிர்கள் அழிவது உமக்கு பிரியமானதில்லை. அதுவும் ஏழைகள், ஆண்டவர் குழந்தைகள், பெண்கள், ஆண்டவரே இதோ ஈரான்ல அநேக பெண் குழந்தைகளுடைய உயிரை நாங்கள் பறியெடுத்தது, ஆண்டவர் பறிகொடுத்ததை பார்க்கிறோம். குடும்பமாய் மறிக்கிறார்களே, கண்ணோக்கி பார் ஆண்டவரே. இதனால அந்த வளைகுடா பகுதியில் இருக்கிற மக்களுடைய அமைதி, சமாதானம் குலைக்கப்படுகிறது. தமிழர்கள் இருக்கிறார்கள், இந்தியர்கள் இருக்கிறாங்க, பல நாட்டு மக்கள் இருக்கிறாங்க, கண்ணோக்கி பார். சீக்கிரமாய் பேச்சுவார்த்தையின் வழியாக இந்த போர் ஆண்டவர் முடிவுக்கு வர ஆண்டவர் கிருபை தர வேண்டும். இதனால எண்ணெய் வளங்கள் பாதிக்கப்படுகிறது, பெட்ரோலியம் பாதிக்கப்படுகிறது, மக்களுடைய ஊழியங்கள், ஆண்டவரே போக்குவரத்து எல்லாவற்றையும் ஆண்டவர் பாதிப்புகளாகி கொண்டிருக்கிற இந்த போர் சீக்கிரமாய் நிறுத்தப்பட வேண்டுமா ஜபிக்கிறோம்.
அதே போல உக்ரைன் ரஷ்யா போருக்காக நான் ஜெபிக்கிறோம். எல்லா நாடும் நடக்கிற எல்லா போர்களையும் ஆண்டவர் நிறுத்தும் ராஜா, கண்ணோக்கி பார். அதே போல இயற்கை பேரிடர்கள், மிகப்பெரிய ஆண்டவர் விபத்துக்கள், நாச மோசங்கள் எல்லாவற்றிலும் எங்களுடைய தேசத்தை காத்தல வேண்டுமா ஜெபிக்கிறோம். இப்படி ஐஎல்சிக்காக 3 சபை சங்கங்கள், போதர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்களுக்காக, இப்படி பெதஸ்தா மருத்துவமனைக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் மருத்துவமனை திறக்கும்படியான சூழ்நிலைகளை சீக்கிரமாக உருவாக்கி தார். எல்லா ஆயர்களையும் ஆசீர்வதி, திருச்சபைகளை ஆசீர்வதியும். உலகமெங்கும் இருக்கிற எல்லா கிறிஸ்தவ திருச்சபைகளையும் ஆண்டவர் உமக்கு பிரியமானதாய் நடத்த, ஆண்டவர் நீரே உண்மையுள்ள தேவன் என்பது எல்லாரும் அறிந்து கொள்ள, எல்லாரும் ஏற்றுக்கொள்ள, இந்த ஆண்டவர் ஊழியத்தின் வழியாக அநேக மக்கள் மனம் திரும்பி வர கர்த்தர் கிருபை தர வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை காத்துருள் வழி நடத்தும். இந்த நாள் முழுதும் இறை பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். இறை மைந்தன் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா வல்ல தந்தை, மகன், தூயாவின் ஆசைகள் இந்த நாளிலே நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.